நேற்று நைட்டு ஒரு 9 மணி இருக்கும்போது யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏர் கிராஷ் நடந்திருக்கு. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய முக்கியமான இடத்துல வாஷிங்டன் டிசி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 67 பேர் இறந்து போயிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஏர் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இது எப்படி நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என் பேர் விகே, நீங்கள் பார்த்துருக்கிறது விகே வாக். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் உலகத்தில் நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஏர்லைன்ஸோட ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா விஷிதா அப்படிங்கிற இடத்துல இருந்து வாஷிங்டன் டிசிக்கு வந்து இந்த ஃப்ளைட் வந்து ட்ராவல் ஆகுது. இது ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2.5 hours to 245 hours தான் இந்த ட்ராவல் டைமே. ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8:45 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஷிதாலேருந்து வாஷிங்டன் டிசிக்கு வந்த இந்த ஃப்ளைட் ஸோ லேண்டிங் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ரொனால்ட் ரீகன் வாஷிங்டன் ஸோ அந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8:45 8:48 அந்த டைமில் வந்து லேண்ட் ஆக போகுது. பைலட்ஸ் பார்த்தீங்கன்னா லேண்டிங் கியரை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வீல்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஃளைட் வந்து ரன்வேல லேண்ட் ஆக போகுது. சோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ரொனால்ட் ரீகன் ஏர்போர்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு யுஎஸ் பேஸ் இருக்கு, ஒரு மிலிட்டரி பேஸ். சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகுது. சோ இந்த ஹெலிகாப்டரை பாத்தீங்கன்னா அன்கிளாசிஃபைட்னு சொல்றாங்க. மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டரை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து ஏர் பேஸுக்கு வந்து மிலிட்டரி வந்து பாஸ் பண்ணல. சோ இந்த ஹெலிகாப்டர் வந்து இங்க டேக் ஆஃப் ஆயிட்டு இருக்கு. இந்த ஏர்பிளேன் பாத்தீங்கன்னா லேண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஏர்போர்ட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு டவர் இருக்கும் தெரியுமா, கம்யூனிகேஷன் பண்றதுக்கான ஒரு டவர் வச்சிருப்பாங்க. அந்த டவர்ல இருந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி பேஸுக்கு வந்து கம்யூனிகேஷன் பாஸ் பண்றாங்க. சோ இது மாதிரி ஒரு ஏர்பிளேன் வந்து லேண்ட் ஆக போகுது, உங்களுக்கு அது விசிபிளா தெரியுதா அப்படின்னு. சோ இந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ற அந்த டைம்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஏர்பிளேனும் இந்த ஹெலிகாப்டரும் வானத்திலேயே பாத்தீங்கன்னா கிராஷ் ஆகுது. சோ இந்த ஏர்பிளேன்ல பாத்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் ஏர்பிளேன். இதுல பாத்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் பிளஸ் பைலட் இவங்க எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 64 பேர் இருக்காங்க. அந்த ஹெலிகாப்டர்ல பாத்தீங்கன்னா 3 ட்ரெயினிஸ் இருக்காங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 67 பேருமே வந்து இந்த இன்சிடென்ட்ல வந்து கிராஷ் ஆகி அது பக்கத்துல இருக்கிற ஒரு ரிவர்ல வந்து விழுகிறாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே பாத்தீங்கன்னா யூஎஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஃபயர் சர்வீஸை வந்து அந்த ரிவருக்கு அனுப்புறாங்க, யாராச்சும் ஒருத்தவங்க ரெஸ்கியூ பண்ணலாம்னு சொல்லி. பட் ஒரு சேடான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 67 பேரையுமே காப்பாற்ற முடியல. ஸோ யூஎஸ் ஹிஸ்டரியிலே பாத்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். பிகாஸ் அவங்களோட ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட டெக்னாலஜிஸ் எப்படி இருக்கும், இவ்வளவு இருந்தும் இந்த இன்சிடென்ட்டை வந்து அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கு. எதனால 3 ட்ரெயின்ஸ் ஏற்றிட்டு ஹெலிகாப்டர் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம அது டேக் ஆஃப் ஆச்சு அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ டெக்னாலஜிஸ் இருந்தும் இந்த இன்சிடென்ட்டை ஸ்டாப் பண்ண முடியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு அன்பார்ச்சுனேட்டா நடந்த விஷயமா இல்ல இது ஒரு பிளான்ட் விஷயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது போல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களுக்கு நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். ஸ்டே சேஃப்.